ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்ம குழந்தைங்க மேகி நூடுல்ஸ் கேட்டாங்கன்னா இது போல் செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம். இதுக்கு நான் 2 மேகி நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். வாங்க நம்ம இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம 2 மேகியும் கட் பண்ணி இது போல் சின்னதாக கையில் நம்ம நல்லா இப்படி நல்லா நொறுக்கி வச்சுக்கலாம். இது போல் செஞ்சு சாப்பிட்டா தான் குழந்தைங்களுக்கு ஜீரணம் ஆகும். நம்ம அப்படியே நீட்டாக செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு ஜீரண சக்தி ஆகாது. இப்போ நான் வந்து இந்த மேகி நூடுல்ஸ் செய்யறதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா காஞ்சிடுச்சு பாருங்க. இதுலயே வந்து நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சதை போட்டுடலாம். இதுலயே பச்சை மிளகாய் போட்டுடலாம். இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் நல்லா வதக்கி விட்டுடணும். நம்ம அப்படியே தண்ணி விட்டு கொதி வந்த உடனே இந்த மேகி மசாலா நூடுல்ஸ் எல்லாம் போட்டோம்னா அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் இருக்காது. இது போல நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் போட்டு செஞ்சோம்னா நல்லா டேஸ்டா இருக்கும். பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளி போட்டுக்கலாம். இந்த தக்காளியை நல்லா கொஞ்சம் வதங்கிட்டோம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதுலயே ஒரு அரை டீஸ்பூன் வந்து நம்ம கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச இந்த மேகி மசாலா நூடுல்ஸ் மசாலாவை போட்டுடலாம். அதுல நான் வந்து 2 பாக்கெட் எடுத்திருக்கேன் நூடுல்ஸ். அந்த 2 பாக்கெட்டும் நான் இதில் போட்டுடுறேன். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். இதுலயே வந்து நான் 2 டம்ளர் தண்ணி விட்டுருந்தேன். இப்போ இதை நம்ம நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ 2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா இதை கலக்கி விட்டுட்டேன் பாருங்க. இப்போ இதுல நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து நம்ம சால்ட் போட்டுக்கலாம். கொஞ்சமா ஒரு 2 பிஞ்சு போட்டா போதும். அவ்வளவுதான். இப்போ இது நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும். இப்போ இந்த மசாலாலாம் போட்டு நல்லா கொதி வந்துடுச்சு இந்த தண்ணி பாருங்க. இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த நூடுல்ஸை வந்து இதுல போட்டுடலாம். இப்போ இதை நல்லா நம்ம கலக்கி விட்டுட்டு இது நல்லா கொஞ்சம் வேகட்டும். இது கரெக்டா நான் 2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன், கரெக்டா இருக்கும். இப்போ இது நல்லா கொஞ்சம் வேகட்டும். இப்ப பாருங்க நல்லா கொஞ்சம் வெந்து வந்துட்டு இருக்கு. இன்னும் நல்லா இந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் சுண்டி வரணும். இது நான் ஏற்கனவே நம்ம வீடியோல வந்து எக் நூடுல்ஸ் செஞ்சிருக்கேன். இப்ப நம்ம எக் போடாம வெறும் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி மட்டும் போட்டு செய்யறோம். இப்ப இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ இந்த மேகி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நம்ம ஒரு ஈஸியான மேகி நூடுல்ஸ் செஞ்சிட்டோம். இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே போல செஞ்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.